சற்று முன் ஒரு மேடையில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்திற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் என்ன ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கல்லூரிக்கு நுழைந்தால் அதுதான் சமூக புரட்சி அப்படின்னு ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்தை வந்து பேசியிருக்காரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் ட்விட்டரில் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அதுதான் சமூக புரட்சி என்று நிகழ்ச்சி ஒன்றில் இன்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். கல்லூரிக்குள் நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவனை உங்கள் கட்சியிலிருந்து இன்று வரை நீங்கள் நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது மேடையில் எப்படி இப்படி பேசுகிறீர்கள் முதல்வர் அவர்களே அப்படின்னு கேள்விகளால கிழித்து தொங்க விட்டுருக்காரு. அடுத்தது, ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி, அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சி தான் இந்த திராவிட டிசார்டர் மாடல் ஆட்சி அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கருத்திற்கு தரமான ஒரு பதிலடியாக கொடுத்திருக்காரு. முக்கியமா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த கொடூர ஒரு குற்றத்திற்கு கொடூர தண்டனை, அதாவது அந்த குற்றவாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை உடைஞ்சிச்சு கால் உடைஞ்சிச்சுன்னு சும்மா போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவரை அந்த திமுக கட்சியிலிருந்து அந்த குற்றவாளி நீக்கப்பட்டார் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே வரவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க மாணவிகள் கல்லூரிக்கு நுழைந்தால் பெரிய புரட்சி, கல்லூரிக்கு நுழையலாம் புரட்சி இல்லைன்ட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதில் ஹேஷ்டேக்ல ஷேம் ஆன் யூ ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு முதலமைச்சரை கிழித்து தொங்க விட்டுருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் கட்சி வேலையாக டெல்லி சென்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு அடிஷனல் தகவலுமே நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முதலமைச்சருக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த தரமான பதிலடி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.